தாவேகா தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐடி வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதாவது அவங்க வந்து புஷி ஆனந்துக்கும் நிர்மல் குமாருக்கும் அவங்க முன்ஜாமீன் கேட்டு போனாங்க இல்லையா, அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற அவரில் இது வந்து சமூக விரோதிகள் வந்து உள்ளே நுழைஞ்சிருப்பாங்கன்னு அப்போ சொல்லலை. இது விபத்து தான், கரூரில் நடந்த துயர சம்பவம் ஒரு விபத்து, அந்த விபத்துக்கு எங்களை எப்படி பொறுப்பாக்க முடியும் அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா கூட மதியழகன் மேற்கு மாவட்ட செயலாளர் கைது பண்ணிட்டீங்க. அதன் பிறகு புஷி ஆனந்த், நிர்மல்குமார் நாங்கள் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும், விபத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இவங்க தாக்கல் செய்த மனுவில் இது விபத்து அல்ல, இது சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, போலீஸ் வந்து தடியடி நடத்தியிருக்குது, ஆளுங்கட்சி ஆதரவு ரவுடிகள் உள்ளே வந்துட்டாங்க, இப்படிலாம் வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் வயதில் தங்களுடைய மனுவே அப்படிதான் தயாரிச்சிருந்தாங்க. அப்போ நீ வந்து இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒன்று சொல்கிற, இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தின் கவனத்துக்கு வந்து கொண்டு போகப்பட்டால் அவங்களே வந்து இவர்களை புரிந்து கொள்வது உறுதி. அடுத்தது பாதிக்கப்பட்டவங்க வந்து சிபிஐ வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா, அவங்களும் இந்த கான்ஸ்பிரசி தியரியை ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு பேசுகிறது மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் வந்து எப்படி வந்து தனது குழந்தையை வந்து பிறந்ததுலேருந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்றது, திரும்ப வரவே இல்லைன்றது ட்ரைப்ஸ் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்து வழக்காடும் நிலைமையில் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் இல்லை, சமூக நிலைமையும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுன் இந்த தாவேகா தரப்பு அவர்களை வந்து வைத்து கொண்டு இதில் வந்து அரசியல் ஆதாயம் அடையலாம் அப்படின்ற மாதிரி தான் வழக்கறிஞர்களை வச்சு இன்னைக்கு வாதம் பண்ணியிருக்கிறாங்க.